பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும்? 26/4/2025 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை பயிற்சி ஆகிறாரு. ராகு இப்போ 2ஆம் இடத்துல இருந்த ராகு கும்பராசிக்கு ஜென்ம ராசிக்கு வராது. இப்போ ஜென்ம ராசிக்கு ராகு வந்து என்ன செய்வார்? ராகுங்கிறது ஒரு அசுப கிரகங்க. ஆனால் அந்த கும்பராசிக்கு ராகு தாங்க அதிபதி. கும்பத்துக்கே அதிபதியே இப்போ சனி பகவான்னு சொல்லுவோம். ஆனால் அது ராகு வந்து பிரபஞ்சத்தோட ராசி. இந்த பிரபஞ்ச கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை ராகுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அந்த ராகு வந்து இப்போ கும்பராசியில் செஞ்சாரம் செய்ய போகிறார் 26/4/2025 அன்னைக்கு. அவரோட பயிற்சி காலம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ராகு கேது பிடிக்குள்ள இந்த கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ இந்த இந்த ராகுங்கிறது கிரகம் வந்து இந்த கும்பராசியில் பயணிக்கும் போது இந்த இந்த கும்பராசியை வந்து ஒரு அதாவது பிரபஞ்சத்தோட ராசி வீடு. அதாவது இதில் தான் சாமி சொல்கிறவங்க இருப்பாங்க, சாமி கேட்குறவங்க இருப்பாங்க, அதே மாதிரி சாமி ஆடுறவங்க இருப்பாங்க, குறி சொல்கிறவங்க இருப்பாங்க, பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க, மந்திரம் சொல்கிறவங்க, மந்திரிக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசியில் வந்து இந்த நிலைப்பாடெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இதுக்கு போய் அடிப்பணியாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதாவது எந்த ஒரு செய்வனையாக இருந்தாலும் சரி, ஒரு மந்திர தந்திரமாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்களை நம்பி அதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்க. ஏன்னா ராகுங்கிற கிரகம் ஒரு நிழல் கிரகம். நமக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அதை அப்படியே செய்வனையாக இருந்தாலும் சரி, நமக்கு மன அளவில் அது பாதிக்க கொடுங்க. அந்த பாதிப்பை அடையக்கூடிய தன்மை இந்த கும்பராசி கொடுத்துருங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடு, பெருமாள் ஸ்தல வழிபாடு, பெருமாள் கோயில் வழிபாடு, இதெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க. மகாலட்சுமி வழிபாடு ஒரு பாக்கியத்தை அருளுங்க. ஏன்னா பெருமாளும் மகாலட்சுமி உங்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடிய ஒரு தெய்வங்கள் ஆகும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த சயான பெருமாளாக பாம்போடவே இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபடும் போது இந்த ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு, கேதுவும் யோகத்தை கொடுப்பாரு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மந்திரிக்கிறது, மாந்திரிகம், தாந்திரிகம் இதுக்கெல்லாம் போய் இதில் ஏதாச்சும் செய்வனை செஞ்சு ஏதாச்சும் ஒன்று இது வருது அது வருதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்குலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி செய்ய சொல்லிய தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை வந்து. ஏன்னா ராகு ராசியில் இருக்கிறனால தேவையில்லாத இன்னல்கள் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் தப்பிக்கிறதுக்கு வந்து பெருமாள் கோயிலோட தீர்த்தம், பெருமாள் கோயில் துளசி தலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வரமுன்னும் அதை சாப்பிட அவங்க தீர்த்தத்தை உங்கள் மூஞ்சில் அடித்தாவே உங்களுக்கு பேடு வைப்ரேஷன் குறைஞ்சிரும். இல்லாட்டி தேவையில்லாத ஒரு கிருகிருப்பு வரும், தலைவலி வரும், மயக்கம் வரும். இதெல்லாம் இந்த ராசிக்கு கும்பராசிக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு